கொண்டவர் கைக்கு உன்னை நீங்களாக்கி விடுவிக்கிற மாதமாக உனக்கு இருக்கும் என்று கர்த்தர் சொல்றார். நீ எப்படியா அந்த சிக்கல்ல இருந்து நான் வெளியே வருவேன், நான் இந்த மனுஷனிடத்தில் மாட்டிக்கொண்டிருக்கிறேனே, என்னை கர்த்தர் விடுவிப்பாரா என்று கேட்டுக்கொண்டிருக்கலாம். இந்த மே மாதம் உனக்கு திறக்கிறது விடுவிக்கிற மாதமா இருக்கு. நீ எந்த மனுஷனிடத்துல எந்த சூழ்நிலையில மாட்டிக்கொண்டு அடிமைத்தனத்துல இருக்கிறாயோ, கர்த்தர் உன்னை விடுதலையாக்குற மாதமா இருக்கும். அடிமை கொண்டவர்கள் கைக்கு உன்னை நான் நீங்களாக்கி விடுவிக்கும் போதுன்னு சொல்ல, அந்த அடிமைத்தனத்தின் கயிறை அறுத்து விடுவார். சிம்சோன் இஸ்ரவேல் ஜனங்களாக யூத ஜனங்களால கட்டப்படுகிறார். இஸ்ரவேலரால் கட்டப்பட்டு பெலிஸ்தரின் கையில் ஒப்பு கொடுப்பதற்காக கொண்டு போகப்படுகிறார். தம் சொந்த சகோதரர்களை கட்டப்படுகிற நிலைமை. ஒரு பக்கம் எதிரி வந்து கொண்டிருக்கிறான், ஒரு பக்கம் சுய ஜனமே அவனுக்கு எதிரியாக மாறுகிறது. அன்பின் நிமித்தம் அவர்களுக்கு விரோதமாக அவன் போரிட முடியவில்லை. சொந்த சகோதரர்களா இருக்கிறார்களே என்று சொல்லி அன்பின் நிமித்தம் சில சகிப்பு, சில விதமான காரியங்கள் பேச முடியவில்லை. சவுல் தாவீதை விரட்டி கொண்டு அவனை கொல்ல வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கும் போது, தாவீது நினைத்த ஒரு நிமிஷத்துல சவுலை கொல்ல முடியும். தாவீது ஒரு பெரிய கோலியாத்தை ஜெயித்தவன், பெரிய சிங்கத்தின் கரடியை ஜெயித்தவன். அவனுக்கு சக்தி இல்லாதனால, அவன் வல்லமை இல்லாமல் இல்ல. ஒரு நிமிஷம் நினைத்த சவுலை வெட்டி போட முடியும். கிட்டத்தட்ட சவுலை வெட்டுறதுக்கு எவ்வளவோ சான்சஸ் வந்தது. ஆகிய கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவர் என்று சொல்லி தம்முடைய சகோதர நிமித்தமாக தம்முடைய தம்முடைய ஜனமாயிட்டாரு. அவர் கர்த்தருடைய ஜனம், கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்ற ஒரு காரியத்தின் நிமித்தம் பலவீனத்தினாலே ஓடி போகிறார். அதுல ஒரு பலவீனம் உண்டாகிறது. தாவீதுக்கு ஒரு பலவீனமாகிறது, சிலுவையாகிறது. சிலுவையை சுமக்கிறார். அவர்கள் எதிர்ப்பு நிமித்தம் எரிகிற ஈட்டியை சகித்துக் கொள்ளுகிறார், தப்பிவித்துக் கொள்ளுகிறான் தன்னை. மரணத்துக்கு அவனுக்கு ஒரு அடி மாத்திரம். இப்படிப்பட்ட நிலைமைகள் இருக்கலாம் உங்க வாழ்க்கையில. கடந்த நாட்கள்ல சிம்சோனை போல கட்டப்பட்ட நிலைமையிலையும், தாவீதை போல சவுலினால் விரட்டப்பட்ட நிலைமையில இருக்கலாம். ஆண்டவர் இந்த மே மாசம் சொல்லுகிறார், சவுலின் கைக்கு தப்புவித்தேன், ஹல்லேலூயா, எதிரியின் கை கொண்டு தப்புவித்தேன் என்று தாவீது சொன்னது போல அந்த பெலிஸ்தரின் கைக்கு கர்த்தர் சிம்சோனை தப்புவித்தார். சிம்சோன் மேல தேவனுடைய ஆவியான இறங்கினார். அவனை கட்டி இந்த புது கயிறுகள், 2 கயிறுகளும் அந்த கயிறுகள் அறந்து விழுந்தன. புது கயிறுகள், புதுசா ஒரு வில்லங்கத்தை உண்டாக்கி அவனை கட்டி போடுவோம் என்று சொன்னார்கள். எந்த புது கயிறும், எந்த சக்தி நிறைந்த கயிறும், எந்த பலமுள்ள கயிறும் ஆவியானவருடைய விடுதலைக்கு, ஆவியானுடைய அக்கினிக்கு முன்பதாக அவைகள் நிற்காது, செல்லாது, அறுத்து எறிந்து விடுவார். ஹல்லேலூயா. இந்த மே மாசம் ஒரு விடுதலையின் மாசமா உங்களுக்கு